உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். தமிழரிடையே பல்வேறு ஊடகங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. சமூக தளங்களில் பல செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு ஊடகங்களை கருவியாக பயன்படுத்துகிற இந்த சூழலில் நானும் ஆழச் சிந்தித்து தமிழருவி தர்பார் என்கிற தலைப்பில் ஓர் ஊடகத்தை உங்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த ஊடகத்தினுடைய நோக்கம் மிக மேலானது. சமூகம் என்பது சகல தளங்களிலும் சீரழிந்து கிடக்கிற நிலையில் எங்கெல்லாம் தவறுகள் நடந்திருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை மக்களின் பார்வைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கும், எவற்றின் மூலமாக இந்த தவறுகளிலிருந்து தமிழ் சமூகத்தை விடுவிக்க முடியும் என்று நாம் அனைவரும் கூடி சிந்திப்பதற்கும், ஒரு சமூகம் என்பது மொழி, பண்பாடு, கலை, இலக்கியம் இவை அனைத்தையும் வடிவமைக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய அரசியல் என்று பல தளங்களில் கிளைபரப்பி இருக்கிறது. இந்த பல தளங்களிலும் கிளைபரப்பி இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் பார்வையை செலுத்தி எது நல்ல அரசியல், எது மிகச்சிறந்த தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கியத்தின் நோக்கும் போக்கும் என்ன, தமிழருடைய வாழ்வியல் கோட்பாடு எவையாக இருக்க வேண்டும், பண்பாடு என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு சிதைந்து கிடக்கிறதோ அதை எப்படி நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றெல்லாம் மிக தெளிவாக உங்களிடம் சொல்வதற்கு நான் விரும்புகிறேன். இன்றைய இளைஞர்களுக்கு சென்ற காலங்களில் எவையெல்லாம் நடந்தன என்பது குறித்து எதுவுமே பரவலாக தெரியாது. சான்றாக ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கு மோடியின் கூட்டணி அரசு இந்தியாவை ஆள்வதற்காக உருவெடுத்திருக்கிறது. இந்த கூட்டணி அரசு என்பது 5 ஆண்டுகள் நீடிக்குமா? மோடியின் அரசு 5 ஆண்டுகள் நிலைக்குமா? ஒரு பக்கம் நிதிஷ்குமாருடைய நிர்பந்தம், இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடுவுடைய சாகசம். இந்த இரண்டுக்கும் இடையில் மோடியின் அரசு தான் நினைத்தபடி தெளிவாக வலிமையாக ஆட்சியை கொண்டு செலுத்த முடியுமா? ஒரு கூட்டணி அரசு என்றால் அதற்கு என்னென்ன விதமான சவால்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் இன்றைய இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1977 அமைந்த ஜனதா கட்சி கூட்டணி அது எப்படி உருவெடுத்தது, எப்படி ஆட்சி நாற்காலியில் அமர்ந்தது, எப்படி 27 மாதங்களிலேயே அது சரிந்து விழுந்தது. அதற்கு பிறகு சரண் சிங் என்பவர் வந்து ஒரு 6 மாத காலம் கூட ஆட்சியை நடத்த முடியாத நிலையில் 30 நொடிகள் மட்டுமே நாடாளுமன்றத்தில் பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்து விட்டு எழுந்தார் என்றால் அதற்கு பின்புலம் என்ன? ஜெகஜீவன் ராம் என்கிற மனிதர் எப்படி சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபட்டார்? இப்படி பல்வேறு தலைவர்கள் எப்படியெல்லாம் அந்த கூட்டணி அரசை சீர்குலையச் செய்தார்கள். ஜெயப்பிரகாஷ் நாராயண் என்கின்ற அற்புதமான மகாத்மாவுக்கு இணை சொல்லக்கூடிய மாபெரும் மனிதர் எப்படி தன்னுடைய வாழ்வை வேள்வியாக்கி இந்த சமூகத்தில் ஒரு முழுமை புரட்சியை கொண்டு வருவதற்கு முனைந்தார். அவர் எப்படி தன்னுடைய வாழ்வின் இறுதி காலத்தில் சோகம் நிறைந்த மனிதனாக மரணத்தை தழுவினார் என்பதையெல்லாம் பரவலாக இன்றைய இளைஞர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சந்திரசேகர் இந்த நாட்டின் பிரதமராக 6 மாத காலம் மட்டுமே இருந்திருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் சந்திரசேகருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக நீங்கள் படித்து பார்த்தால் வியந்து போவீர்கள். மிக எளிய, மிகச் சாதாரண ஒரு குக்கிராமத்தில் அடிப்படை கல்வியை பெறுவதற்கு கூட 10 மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்று இருந்த நிலையில் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு கட்டிலில் படுப்பதற்கு கூட வசதியற்று பாய் விரித்து படுக்கக்கூடிய நிலையிலே தன் வாழ்வை தொடங்கி ஒரு சோசலிஸ்டாக உருவெடுத்து அதற்கு பிறகு வாழ்க்கை முழுவதும் மக்கள் நலனுக்காகவே ஒரு போராளியாக அவர் தொடர்ந்து முயன்று
பிறகு அரசியல் களத்தில் ஜனதா கட்சியின் தலைவராகி அதன் பிறகு இந்த தேசத்தின் பிரதமராகவும் வந்து உட்கார்ந்தவர் 6 மாதம் கூட ஆட்சியில் நீடிக்க முடியாமல் ராஜீவ்காந்தியினுடைய அரசியலால் எப்படி வீழ்த்தப்பட்டார். இது போன்ற பல்வேறு வரலாற்று செய்திகளை இன்றைய இளைஞர்கள் அறிந்திருக்கவில்லை. இவற்றையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற தவிப்பும் தாகமும் எனக்கு இருக்கிறது. இலக்கியங்களை பொறுத்தவரையில் சங்ககாலம் தொட்டு இன்று வரையில் மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகள் இந்த தமிழுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் என் வாழ்கால தமிழர்கள் திரும்பி பார்க்கவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. எனவே நல்ல இலக்கியங்களை இவர்கள் படிப்பதற்காக அந்த இலக்கியங்களில் உள்ள மிகச்சிறந்த பகுதிகளை எல்லாம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருக்கிறது. அதே போன்றுதான் நீங்கள் ஆன்மீகம் என்றால் என்ன, மதமும் ஆன்மீகமும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவேதான் நாம் வாழ்கிறோம். ஆன்மீகம் என்றால் என்ன, அது முற்றிலும் மதத்திற்கு முரணானது. எனவே மதம் என்பது என்ன, ஆன்மீகம் என்பது என்ன என்ற அடிப்படை வேற்றுமைகளை இன்றைய தமிழ் உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வருணாசிரம தர்மம் என்பது என்ன, சனாதன தர்மம் என்பது என்ன, இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன, எது உண்மையான ஆன்மீகம், எது மதம், அதுவும் மக்களை பிரிக்கக்கூடியதாக மாறக்கூடிய மதம் என்பதையெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற தவிப்பும் எனக்கு இருக்கிறது. இப்படி கலை, இலக்கியம், பண்பாடு என்று ஒரு காலத்தில் ஓங்கி உயர்ந்து உலகத்திற்கே வழிகாட்டிய பாரம்பரியம் பெருமைமிக்க இந்த தமிழ் இனம் இன்று சகல தலங்களிலும் தன்னுடைய தரத்தை இழந்து நிற்கிறதே, அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் தலைமையேற்று நடத்தக்கூடிய காமராஜர் மக்கள் கட்சி மற்ற கட்சிகளிலே இருந்து என்னென்ன வகையில் மாறுபட்டு இயங்கக்கூடிய கட்சி என்பதை உங்களுக்கு புலப்படுத்துவதற்காகவும் தான் நான் இந்த தமிழருவி தர்பாரை தொடங்குகிறேன். நல்ல அரசியலை புரிந்து கொள்ள வேண்டுமா, தமிழருவி தர்பாரை நோக்கி வாருங்கள். நல்ல கடந்த கால வரலாற்று சாதனைகளை படைத்த தலைவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமா, தமிழருவி தர்பாரின் பக்கம் உங்கள் முகத்தை திருப்புங்கள். பண்டை இலக்கியங்களிலே இருந்து இன்று வரையில் இலக்கிய உலகத்தின் நோக்கும் போக்கும் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா, தமிழருவி தர்பாரின் பக்கம் திரும்புங்கள். ஆக கலை, இலக்கியம், பண்பாடு, அரசியல், ஆன்மீகம் என்று சகல தலங்களிலும் மிகச்சிறந்த சிந்தனைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த தமிழருவி தர்பார் தொடங்கப்படுகிறது. எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி பெறவே முடியாது என்று இருக்கக்கூடிய காலச்சூழலில் இந்த நல்ல முயற்சி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் நடக்கும். அது நடக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. நல்ல நம்பிக்கைகள் ஒருபோதும் வீண் போவதில்லை. எனவே தமிழருவி தர்பார் என்பது வணிக நோக்கத்திற்காக தொடங்கப்படுவது அல்ல, அரசியல் வளர்ச்சியை நோக்கி இந்த ஊடகத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக தொடங்கப்படுவதும் அல்ல. இந்த ஊடகம் மக்களின் எண்ணங்களை செழுமைப்படுத்துவதற்காக, எதிர்கால வாரிசுகளை தரம் உள்ள இளைஞர்களாக வளர்த்தெடுப்பதற்காக என்ற புரிதலோடு தமிழருவி தர்பாரின் பக்கம் நீங்கள் கொஞ்சம் வந்து நில்லுங்கள். நன்றி, வணக்கம்.